பொங்கலுக்கு எல்லாம் விதவிதமாக பொங்கல் வச்சுருப்பீங்க. நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது மண்பானை வாங்கி தாங்க பொங்கல் வைப்பேன். வருஷம் அப்படி தான் வைப்பேன். வாச பொங்கல் வைப்பேன். ஸோ புது மண்பானை வாங்கிட்டேன். அது கலர்ஃபுல்லாக நல்லா டெக்கரேஷனாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டி எல்லாம் வச்சு அலங்கரிச்சேங்க. அலங்கரிச்சிட்டு மஞ்சள் கொத்து வந்து கட்டிட்டு இதில் பூ வச்சுட்டேன். வந்து இந்த ஒரு பானை வந்து சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பித்தாளை பானை வந்து வெண்பொங்கல் இருக்கட்டும். நான் வந்து வாச பொங்கல் தாங்க வச்சேன். வாச பொங்கல் எப்பயுமே வாசலில் வைக்கும் போது நம்ம வீடு வந்து சுபீட்சமாகும்னு சொல்லுவாங்க. இப்போ அடுப்பு நல்லா நெருப்பு பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பானைகளையும் வச்சுட்டேன். பானை சூடானதுக்கப்புறம் 2 உலக்கு பச்சரிசியை தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு 2வது தண்ணியை வந்து 3/4 அளவுக்கு பானையில் ரொப்பிடணுங்க. பாலும் இதில் கலந்துக்கணும் ஒரு டம்ளர். இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு. பொங்கினதுக்கப்புறம் பொங்கல்னு சொல்லிட்டு கதிரவனுக்கு நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு சூரிய கதிர் வந்து இது மேலே படணுங்க. இப்போ நான் 2 உலக்கு அரிசி வந்து பச்சரிசி நல்லா சேர்த்துட்டு சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி வெந்தோன்னா அதே அளவு வெல்லம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் முந்திரி திராட்சை ஒரு 200 ml வந்து சுத்தமான பசுனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல் டு ஆல்.